ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 31. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 31. முதல்வனைப் பெற்றேனோ கௌசலையார் போலே. முதல்வனைப் பெற்றேனோ கௌசலையார் போலே. எல்லாருக்கும் தெரியும் கௌசல்யை யார் என்று. இந்த உலகத்துக்கு சர்வலோக சுவாமியான ஜகத்காரண பூதனான முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனை ராமன் என்ற திருநாமத்தோடு திரேதாயுகத்திலே நமக்காக ஈன்று எடுத்து கொடுத்தவள். அந்த கௌசல்யாயினுடைய பெருமையை சொல்லக்கூடியதுதான் இந்த வாக்கியம். முழுமுதற் கடவுளையே தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அவள் எவ்வளவு பாக்கியம் செய்திருப்பாள். கௌசல்யார் தாலாட்டு பாடுவதாக பாடல். மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன்மா மதில்புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ என்று மண்ணு புகழ் கௌசலதன் மணி வயிறு வாய்த்தவனே என்ற பெருமை கௌசல்யாருக்குத்தான் உண்டு. கிருஷ்ணராகவும் அவதரித்தார், ராமராகவும் அவதரித்தார். இதெல்லாம் பிரதானமான அவதாரங்கள். அதில் ராமாவதாரத்துக்கு ஏற்றம் தர்ம வழியில வாழ வேண்டும் என்று மனிதனைப் போலவே ரொம்ப லீலைகள் எல்லாம் செய்யாமல் மனிதர்க்கா படாதனப்பட்டு என்று ஒரு மனிதனைப் போலவே தன்னுடைய பரத்துவம் மேன்மையெல்லாம் மறைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு அவதாரம் தான் ராமாவதாரம். அதனாலதான் நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று அந்த ராமபிரானை தவிர வேற யாருடைய பெருமைகளையோ அவருடைய நடத்தைகள் படிக்கணும்னா யாரை பத்தி படிக்கணும்? ராமருடைய தர்ம வாழ்க்கையை தான் படிக்கணும். ஆச்சாரசீலன் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் நடந்துக்கணும் தர்ம வழி அப்படின்னா அவர்கிட்ட அவர் எப்படி நடந்துகிட்டாரோ அது போல நடந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்கார் இல்லையா? அப்பேற்பட்ட ஊழி முதல்வனான ஸ்ரீமன் நாராயணனே தனக்கு பிள்ளையாக பெற்றாலே கௌசல்யார், அதுபோல நான் பெற்றேனா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதா என்று சொல்லுகிறாள். இந்த பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு எப்படி சொல்றது? ராமன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா வால்மீகி ராமாயணம் தெளிவாக சொல்லுகிறது. அதை தவிர வாலியினுடைய மனைவி தாரை, வாலி விழுந்து கிடக்கிறான். ராமர் மறைந்திருந்து பானத்தை போட்டார் அப்படின்னு விழுந்து கிடக்கிறான். அவரை யார் நம்முடைய வாலியை கொன்றார்கள் பேர்பட்ட வீரனை என்று வசைபாடுவதற்காக வைய வந்தாள் தன்னுடைய வாயாலே. ஆனா ராமனை பார்த்தவுடனே வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள் அப்படின்னு சொல்லுவாங்க. துவம் அப்ரமேயஸ்ய துராசதஸ்ய அக்ஷய்ய கீர்த்திஸ்ய க்ஷிதிக்ஷமாவான் அப்படின்னு அப்ரமேயன், புத்திக்கு எட்டாதவன், துராசதஸ்ய மிக தூரத்துல இருக்கக்கூடியவன், அவ்வளவு அருகில தான் இருக்கார் ராமன். அப்படின்னா என்ன? எட்ட முடியாதவன் என்றால் மனசுக்கும் வாக்குக்கும் எட்ட முடியாதவன் அப்படின்னு வாலியினுடைய மனைவி தாரை சொல்லுகிறாள். கடைசியில பெண் மண்டோதரி ராவணன் மாண்டு கிடக்கிறான். அந்த ராவணனை பார்த்து புலம்புவதற்காக வருகிறாள். நீ யாரிடத்துல தோற்று போனாய் பார்த்தியா? யாரோ மனிதன் என்று நினைத்து விட்டாய் இல்ல? ஏளனமா நினைத்துட்ட இல்ல? உன்னுடைய இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு இல்லாததனாலதான் நீ இப்படி மாண்டு போய் கிடக்கிறாய் ராவணா என்று சொல்லிவிட்டு அங்க நிக்கிற ராமரை பார்க்கிறாள். தெளிவா சொல்ற பாருங்க. அவ சொல்ற வாக்கியம், வியக்தமேஷு மகாயோகி
பரமாத்மா சனாதனஹா ஸ்ரீவத்சவக்ஷாஹா அஜய்யஹா சாஸ்வதஹா அப்படின்னு பெரிய ஸ்லோகம் அது. சதுஸ்லோகின்னு 4 ஸ்லோகங்கள் பாடுகிறாள். வியக்தமேஷு மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, எனக்கு தெளிவாக தெரிகிறது இவர்தான் பெரிய யோகி அப்படின்னா முதன்மையானவன் பரமாத்மா, அதுவும் அவன்தான் ஆத்மாக்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஈஸ்வரன் பரமாத்மா, சனாதனஹா எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு மண்டோதரி சொல்லுகிறாள். இதெல்லாம் விட்டுருங்க, மற்ற தேவர்கள் சொல்லணும் இல்லையா. ராவணன் மாண்டு போன உடனே ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். பிரம்மா, இந்திரன், சிவன் எல்லாரும் தேவர்கள் வர, அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், பவான் நாராயணோ தேவாகா சீதா லக்ஷ்மி பவான் விஷ்ணுஹு அப்படின்லாம் பிரம்மதேவன் ஆகாசத்துல இருந்து சொல்றார். ராமா நீ யார் தெரியுமா? பவான் நாராயணோ தேவஹா, நீதான் அந்த பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன். சீதா லக்ஷ்மியான நீ, சீதா லக்ஷ்மின்னாக்க சீதா தான் லக்ஷ்மி பவான் விஷ்ணுஹு. எப்படி மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிறாளோ அதுபோல சீதா பிராட்டி தான் உனக்கு மகாலட்சுமி தாயார் உருவத்துல கணவனாக இருக்கிறாள். நீங்க லக்ஷ்மி நாராயணன் நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. அதை ஒத்துக்கல ராமர். இல்ல, ராமம் தசரதாத்மஜம் ஆத்மானம் மானுஷம் மன்யே, ராமம் தசரதாத்மஜம், நான் மனிதர்களுக்குள்ள ஒருவன் என்று ராமர் அப்புறமா சொல்றார். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, உலகத்துக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் முதல்வன் குணக்கடல் அந்த ராமபிரானை கௌசல்யை பிராட்டி பிள்ளையாக பெற்றெடுத்தாள் இல்லையா. இதுல நமக்கெல்லாம் தெரிஞ்ச தவம் அப்படின்னா, ஆமாம் புத்திரகாமேஷ்டி யாகம் என்று பிள்ளை பேருக்காக தசரதர் ரிஷ்யசிருங்கரை வைத்து யாகம் நடத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பா ஒருத்தர் நடத்தினா போதுமா? பெண்களுடைய தவம் வெளியில தெரியாது. பெண்கள் எப்போ போய் ஆண்கள் போல உட்கார்ந்து தனியாக தவம் செய்தார்கள் அப்படின்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. அவர்களுடைய தவம் என்பது மானசீகமான ஒரு தவம், வெளியே சொல்லிக்கொள்ளாம அதே சமயத்தில் மனதுக்குள்ளேயே ஒரு விரதமாக இருக்கக்கூடியது. அந்த தவத்தை கௌசல்யா செய்திருக்கிறாள். இது யார் சொல்லி நாம தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே 5ஆம் 10, 5ஆம் 10 தான் கடைசியில திருவாய்மொழியில 7, 8, 9, 10 திருவாய்மொழிகள். சரணாகதி தொடக்கமா 4 சரணாகதிகள் இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி பேரமர் காதல், பின்னின்ற காதல், கழியமிக்கதோர் காதல் என்று பகவானிடத்திலே பிரேமம் அதிகரித்திருப்பதாக பாடக்கூடிய பாடல்கள். அதுல 3ஆம் திருவாய்மொழியிலே மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை என்று தொடங்கக்கூடிய ஊரவர்கவை அப்படின்னு வரும். ஏசம் ஏசரும் ஊரவர்கவை தோழி என் செய்யுமே அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள். அதுல பாடிக்கொண்டே வரும்போது அன்னை என் செய்யிலென் ஊரென் சொல்லிலென் தோழிமீர் பராங்குச நாயகி தன்னுடைய தோழிகளை பார்த்து சொல்லுகிறாள், என்னை இனி உமக்கு ஆசையில்லை அகப்பட்டேன். எங்கே? முன்னை அமரர் முதல்வன், அந்த வார்த்தை முக்கியம் பாருங்க. முன்னை அமரர் முதல்வன், முதல்வன் வன் துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே. இது 6வது பாசுரம். அடுத்து 7வது பாடல் வருகிறது. வளையுள் அகப்படுத்து என்னை நன்னெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளி அம்மானை ஆழிப்பிரான் தன்னை கலைகொள் அல்குள் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கோம் ஆங்களோ தையலார் முன்பே. இதுதான் முக்கியமான பாடல். இந்த பாடலுக்கு நம்பிள்ளை தன்னுடைய ஈடு வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கார், காலக்ஷேபம். அதுல வரக்கூடிய அழகான ஒரு சரித்திரம். இந்த பாட்டுக்கு அழகாக என்ன பொருள்னு முதல்ல பார்ப்போம். பகவான் என்னை தன்னுடைய வலையுளே அகப்படுத்தி கொண்டான். ஆனா இன்னைக்கு ஊர் மக்கள் பார்க்கிற மாதிரி வரலை, எல்லாரும் ஏசுகிறீர்கள். ஆனா அந்த பகவான் கட்டாயமாக வருவான். நாமெல்லாம், நீயும் சரி நானும் சரி, நம்மெல்லாம் கண்களால் அந்த பகவானை காணப்போகிறோம்.
அப்படி கண்ணால காணும் பொழுது அந்த பகவானை தலையால் வணங்குவோம் செய்வோம். இந்த பெண்கள் எல்லாம் நம்மள பழி பேசுறாங்க இல்லையா, இந்த தாய்மார்கள் அவங்கெல்லாம், தோழி நீ நானும் கண்ண அந்த வரப்போறான் பகவான், அலைகடல் பள்ளி அம்மான் ஆழிப்பிரான், பார்க்கடல்ல படுத்திருக்கக்கூடியவன், சக்கரத்தாழ்வார பிடிச்சிருக்கக்கூடியவன் வரப்போகிறான். அவனை அந்த பெண்ணை சொல்றா, இடுப்புல ரொம்ப அழகான ஆபரணங்களை தனித்திருக்கக்கூடியவளே, நம்முடைய கண்களால கண்டு தலையில் வணங்குவோம் ஆங்களோ அப்படின்னு இது பாசுரம். இதுக்கு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் கூரத்தாழ்வான். ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதற்கு வியாக்கியானம் பண்ணி அதனுடைய பொருளை சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ 100 வயசுக்கு பெரியவர் ஒருத்தர் ஆமருவி நிறைமைத்தான் நம்பியார், ஆமருவி நிறைமைத்தான் நம்பியார் அப்படின்னு ஒரு 100 வயசுக்கு மேல பெரிய பாகவதோத்தமர், ஸ்ரீ வைஷ்ணவர், விஷயங்கள் ரொம்ப கேட்டவர். அவர் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டார், சுவாமி இது என்னது, இது ஒரு பெரிய உத்தமி, தலைவி, நாயகி, அவ போய் இப்படி தலை வணங்கி கும்பிடலாமா? இது ஒத்து வரலையே. ஒரு பெரிய நாயகி தலைவி அவ போய் தலை வணங்கி கும்பிடலாமா அப்படின்னு கேட்க, அதற்கு கூரத்தாழ்வான், ஏன் கட்டாயமா சொல்லலாமே, உதாரணம் இருக்கே, மேற்கோள் இருக்கே, சீதா பிராட்டி இருக்கிறாளேன்னு ஒரு சரித்திரம் சொல்றார். சீதா பிராட்டி சுந்தரகாண்டம், சீதா பிராட்டி ஹனுமானும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்ப சீதா பிராட்டி அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறாள். இதுதான் இந்த வாக்கியத்துக்கு முக்கியமான ஸ்லோகம். கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினீஹி தம் மமார்த்தே சுகம் புருச்ச சிரசாம் அபிவாதயா. இதுதான் ஸ்லோகம். இதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி அப்படிங்கிற, சாதாரண ஊர்ல பெண்கள், நாட்டுல கல்யாணம் ஆன உடனே பெண்கள் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. எதுக்கு? பொதுவா பெண்கள் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது, இந்த குழந்தை சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம் வளர்ப்போம், ஆனா அப்புறமா நம்மள அந்த குழந்தை காப்பாத்தும். அதுக்கப்புறமா புது அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இந்த குழந்தை பிறந்தால் இனிமே இவங்க புதுன்ற நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. அப்ப அந்த பிள்ளை பித்திருக்காரியம் எல்லாம் பண்ணுவான் இல்லையா, மூதாதையர்களுக்கு. அந்த பித்திருக்காரியம் பண்றதுனால நான் நரகத்துக்கும் போக போறதில்லை, புதுன்ற நரகத்துக்கு போக மாட்டேன், அதனாலதான் அவனை புத்திரன்னு கூப்பிடுறோம். அதுக்காகத்தான் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தவம் செய்வார்களாம். ஆனா கௌசல்ய பிராட்டி பாருங்கோ, தனக்கு பிள்ளை ரட்சிப்பான் அப்படிங்கிறதுக்கு தவம் பண்ணலையாம். கௌசல்யா லோகபர்த்தாரம், லோகத்துக்கே பர்த்தானா பரிக்க கூடியவன் என்ற பொருள். லோகத்துக்கே ரட்சகனாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவன், பரிக்கக்கூடிய ஒரு பிள்ளை பெற வேணும் என்ற எப்பேற்பட்ட மனசு இருக்கக்கூடியவள் இல்லையா, ரொம்ப அகலமான மனசு, பரந்த மனசு இருக்கக்கூடியவள். நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கல, இந்த உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உலகத்துக்கே முதல்வனானவன் வந்து என் வயிற்றில் பிறக்கட்டும்னு அவ தவம் இருந்தாளாம். அப்படி நோன்பு நோற்று பெற்றாளே அப்படின்னு சொல்ல, அப்ப அதை சொல்றா, தம் மமார்த்தே சுகம் புருச்ச சிரசாம் அபிவாதயா. கௌசல்யை எனக்கு கல்யாணம் ஆகும் போது சொன்னா, புருஷனிடத்துல இருக்கும்போது அவனிடத்துல குணம் இருந்தால்தான் அவனுக்கு பணிவிடை செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுமா. குணம் இருக்கோ இல்லையோ எப்பொழுதும் தன்னுடைய புருஷனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவரோட நம்ம அந்த புருஷன் என்ற அந்தஸ்துல தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தால் நானும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு வந்தேன். ஆனால் இவர் உலகத்தையெல்லாம் ரட்சிக்க கூடியவர் தானே, இன்னைக்கு என்னையே ரட்சிக்கல, மனைவின்றதுனால விட்டுட்டாரா? பொதுமக்களை தான் ரட்சிப்பாரா? மனைவின்ற ஸ்தானம் வந்தா பொதுமக்களுக்கு செய்யறத எனக்கு செய்ய மாட்டாரா? சரியா போன்னு செய்வோமா? நீ ஒரு காரியம் பண்ணு. பொதுமக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமானிய ஜனங்கள் பகவானே நீ காப்பாத்து அப்படின்னு விழுந்து சேவிப்பாங்க, பகவானை கையெடுத்து தலைவணங்கி கும்பிடுவாங்க. நீ ஒரு காரியம் பண்றியா? ஒருவேளை ராமன் அதை எதிர்பார்க்கிறாரோ என்னவோ, நானும் பொதுமக்கள் செய்யறதே செய்யற மனைவின்றதெல்லாம் விட்டுருவோம். நீயும் எனக்காக தம் மமார்த்தே சுகம் புருச்ச சிரசாம் அபிவாதயா,
எனக்காக தயவு செய்து ஹனுமன்னு ஒரு தடவை ராமனை விழுந்து சேவித்து, நான் விழுந்து சேவித்து வணங்கினேன், நான் சேவித்ததாக அதை ஏற்றுக்கொள்ளச் சொல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாள். இதுதான் சரித்திரம். அத சொல்றார். அப்போ சீதையே வணங்கி இருக்கிறாளே, அப்ப நாயகி வணங்க மாட்டாளா என்பது பாசுர கருத்து. ஆனா இதுல முக்கியமா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி. உலகத்துக்கே ரட்சகனான முதல்வனான ஸ்ரீமன் நாராயணனை ராமனாக தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுத்தாளே கௌசல்யை பிராட்டி, அதுபோல நான் ஏதாவது பாக்கியம் செய்தேனா, அதுபோல ஒரு தேவ பிள்ளையை பெறுவதற்கு நான் பாக்கியம் செய்தேனா என்று கேட்கிறாள் திருவல்லிக்கேணி அம்மாள். 31வது வாக்கியத்திலே முதல்வனை பெற்றேனோ கௌசலையார் போலே. அடுத்த வாக்கியம் 32, பொன் வட்டிலை எரிந்தேனோ ஆழ்வானைப் போலே. பொன் வட்டிலை எரிந்தேனோ ஆழ்வானைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.